வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காலையிலே ஒரு செம ஃபன் மூமெண்ட் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்தது. விஹானா அத பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்க மாத்தி போட்டு போயிட்டாங்க. எஸ், விஹானா வந்து விஜய் பார்வதியோட மைக்க வந்து போட்டுட்டு, அவங்க கதையெல்லாம் கேமரா முன்னாடி நின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அத வந்து ஃபோக்கஸ் வைக்கிறாரு. மாத்தி மாத்தி விஜய் பார்வோட மைக்க வந்து அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. விஹானாவோட மைக் வந்து அந்த பாத்ரூம்க்கு போறப்ப அவங்க அங்க கழட்டி வச்சிருப்பாங்க போல. ஸோ அது அங்கேயே இருக்குது. அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ வியானா வந்து தெரியாமல் லைக் ரெண்டும் வீல ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அவங்க வந்து போகிற போக்கில் ஒரு டென்ஷனில் விஜய் பார்வதியோட மைக்கை போட்டுட்டு கார்டன் ஏரியாவில் இருக்கிற கேமராவில் உட்காந்துட்டு, நான் வந்து டர்ட்டி கேம் விளையாட மாட்டேன், நான் இண்டிவிஜுவலாக தான் விளையாடுவேன், இது வந்து இண்டிவிஜுவலுக்கான கேம் தான், நான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணணும்னு விளையாடல, யாரையும் வச்சு நான் கேம் விளையாடல அப்படின்ற மாதிரி நிறைய பதிவு வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பதிவு பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க போட்டுட்ருக்க மைக் விஜய் பார்வதின்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வியானாவோட மைக் வந்து பாத்ரூம் ஏரியாவில் அங்கே இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. பாரு ஆக்சுவலாக ப்ரெஷ் பண்ணுறதுனால அதையும் அவங்களும் வந்து கவனிக்கல, அவங்க மைக் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அவங்களோட மைக் பவுச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ லிப் பாமா ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி திடீர்னு வியானா வந்து பேசிகிட்டே இருக்கிறப்ப பார்த்துட்டு தேடுறாங்க. ஐயோ, என் லிப் பாமை காணோம் அப்படின்ற மாதிரி. உடனே வந்து பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ரியாக்ஷன் விடுவாங்க. என்னடா அது, யாரா எடுத்தது அப்படின்ற மாதிரி இப்படியே திரும்பி பார்ப்பாங்க. பட் யாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் அங்கே இல்லாததுனால அவங்களுக்கு வந்து என்ன புரியல, என்னடா அது என் மைக்கில் இருந்தது காணோம், மைக் பவுச்சில் இருந்ததுன்ட்டு. அப்புறம் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, வியானா உங்கள் மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்ற மாதிரி. தென் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓகே இது வந்து விஜய் பார்வதியோட மைக் அப்படின்ற மாதிரி. தென் விஜய் பார்வதியோட மைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. விஜய் பார்வதி வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னது என்னோட மைக்கா, அப்படியா, எந்ததை வச்சு இவ்வளோ நேரம் கதை கதையாக பேசிட்டு இருந்தேன் நீ அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. உடனே ஆமாம், நான் ஊர் கதை உர கதை எல்லா கதையும் இதில் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் மைக்கில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மைக்கை மாற்றிட்டு போகிறப்ப விஜய் பார்வதி ஒரு கவுண்டர் போடுவாங்க. என்னோட மைக் மேனேஜர் வந்து யோசிச்சிருப்பாரு, இந்த பொண்ணுது இவ்வளோ சாஃப்டான வாய்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி அவருக்கே டவுட் வந்திருக்கும். அதனால தான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் டட்டி கேம் விளையாட மாட்டேன், நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் விளையாடுவேன், நான் யாரையும் நண்பர்களாக்கி அவங்கள யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி எடுக்கிறாங்க கேமரா முன்னாடி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஃபன்னான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய நடக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.